எக்கனாமிக் ஸ்டேஜில் பேசுகிறேன். கிளாஸ் பார்க்கலாமா? இப்போ பிளானிங் போயிட்டுருக்குது. நேற்று கைண்ட்ஸ் ஆஃப் பிளானிங்ஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஜேபி நாராயண், ஜவஹர்லால் நேரு, மும்பை, எம்என் ராய் இந்த மாதிரி ஆளுங்களுடைய முக்கியமான திட்ட முறைகளை எல்லாம் சொன்னாங்க. இது மாதிரிலாம் செய்யலாம்னு சொல்லி விஸ்வேஸ்வரய்யா அதெல்லாம் 10 ஆண்டு திட்டங்கள்லாம் கொடுத்தாரு இல்லையா? இது மாதிரிலாம் வந்தது. ஆனால் இதையெல்லாம் கலந்து தான் ஒரு முக்கியமான ஒரு திட்டக்குழுவாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் உருவாக்கினார். நமது பாரத திருநாட்டின் முதல் பிரதமராகவும் அவரே பொறுப்பேற்று கொண்டார் இல்லையா? ஸோ இதை நம்ம நேற்று பார்த்துட்டோம். இப்போ திட்டமிடுறதுக்கான காரணங்கள், கேஸ் ஃபார் பிளானிங், என்ன அவசியம் திட்டமிடுறதுக்கு அப்படிங்கிறது. டு த எக்கனாமிக் பிளானிங் இஸ் ஜஸ்டிஃபைடு ஆன் த ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ். கீழ்காணும் காரணங்களுக்காக பொருளாதார திட்டமிடல் அவசியமான ஒன்றாகிறது. டு ஆக்சிலரேட் அண்ட் ஸ்ட்ரெங்தன் மார்க்கெட் மெக்கானிசம், அங்காடி கருவியை சக்தியை உறுதியானதாகவும் முடுக்கி விடுவதற்கும் இந்த திட்டமிடலானது அவசியமாகிறது. த மார்க்கெட் மெக்கானிசம், அங்காடி சாதனம், ஒர்க்ஸ் இம்பர்ஃபெக்ட்லி இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், சரியான முறையில் பின்தங்கிய நாடுகளில் இந்த அங்காடி சக்தியான செயல்படவில்லை. பிகாஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ் அண்டு அன்ஃபெமிலியரபிள் வித் இட், காரணம் அதன் போதுமான அளவுக்கு பிரபலமாகாமையும் அறியாமையினாலும் இருப்பதே அதன் காரணமாக அமைந்தது. A large part of the economy comprises the non-monetized sector. The product factor, money and the capital markets are not organized properly. Therefore, the planned economy will be a better substitute for free economy. அதனால் என்னாச்சுன்னு சொன்னால், இது இங்கே சந்தை சக்திகள் முழுமையானதாக செயல்படவில்லை. ஏன்னா அது போதுமான அளவுக்கு அறியாமையும் போதுமான அளவிற்கு பிரபலமாகாமல் இருந்ததே காரணம். இங்கே பெரும்பாலான துறைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், பணமாற்று அல்லாத, அதாவது பணமாக அல்லாத பண்டமாற்று துறையாகவே இருந்து வந்திருக்கின்றது. உற்பத்தியாகட்டும், காரணிகளாகட்டும், பணம் மற்றும் மூலதன அங்காடியாகட்டும் போதுமான அளவுக்கு ஒரு அமைப்பான சரியான ஒரு அங்காடியாக இல்லாமல் இருந்தது, ஒரு முறையாக இல்லாமல் இருந்தது. இதன் காரணமாக திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி என்பது பின்தங்கிய நாடுகளுக்கு அவசியமான ஒன்றாக, மாற்றாக அமைந்தது, தேவையான ஒன்றாக அமைந்தது. டு ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையின்மையை அகற்றுவதற்கு. கேபிட்டல் பீயிங் ஸ்கேர்ஸ் and labor being abundant, the problem of providing gainful employment opportunities to an ever increasing labor force is difficult task. அதாவது இங்கே என்னென்ன, கேபிட்டல் பீயிங் ஸ்கேர்ஸ், பின்தங்கிய நாடுகளில் மூலதனம் குறைவாக இருக்குது. அண்ட் லேபர் பீயிங் அபண்டன்ட், தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இந்த அதிகமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் என்ன பண்ணோன்னா, எவர் இன்க்ரீசிங் லேபர், அதிகரித்து வருகின்ற அந்த உழைப்பு சக்தியை சரியான முறையில் அவர்களுக்கு பலன் தரும் விதமாக வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டியதுங்கிறது இங்கே முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் கடுமையான பணியாகவும் இருக்கின்றது. ப்ராப்ளமாகவும் டிஃபிகல்ட் டாஸ்க்கு, ஒரு கடுமையான பணியாகவும் இருக்குது. த நீட் ஃபார் பிளானிங் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இஸ் ஃபர்தர் ஸ்ட்ரெஸ்டு பை த நெசசிட்டி ஆஃப் ரிமூவிங் wide spread unemployment and discussed unemployment in such economies. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, திட்டமிடுவதன் மூலமாக பின்தங்கிய நாடுகளில் உள்ள ஸ்ட்ரெஸ்டு த நெசசிட்டி ஆஃப் ரிமூவ்டு, இந்த சிந்தனையை கொண்டு என்ன பண்ணலாம், ரிமூவ்டு வைடு ஸ்ப்ரெட் அன்எம்ப்ளாய்மெண்ட், பரவலாக அதிகரித்து உள்ள, விரிவாக உள்ள, பரவலாக சிதறி உள்ள வேலையின்மையை மற்றும் மறைந்திருக்கும் வேலையின்மையை, பின்தங்கிய நாடுகள் மிக முக்கியமானது இல்லையா, இந்த மறைமுக வேலையின்மையை டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் என்ன பண்ணலாம், ஓரளவு சரி செய்து சரியானவர்களுக்கு சரியான வேலைகளை வழங்கி உற்பத்திக்காரனை சரியாக பயன்படுத்துவதற்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்திட பின்தங்கிய நாடுகள் திட்டமிடல் அவசியமான ஒன்றாக உள்ளது. அடுத்தது, டு அச்சீவ் பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட், சமச்சீரான வளர்ச்சி என்ற சாதனை அடைவதற்கு பின்தங்கிய நாடுகளுக்கு கண்டிப்பாக இந்த திட்டமிடலே அவசியமான ஒன்றாகும். இந்த absence of sufficient enterprises and initiative, the planning authority is the only institution for planning the balanced development of the economy. இங்கே போதுமான அளவுக்கு பெரிய நிறுவனங்களோ இங்கே இதனை திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு போதுமான பெரிய நிறுவனங்கள் இல்லாமல் இருப்பது மிக முக்கியமான ஒரு குறையாகும். ஏன்னா பல துறைகளை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பெரிய நிறுவனங்கள் இல்லை, அதாவது ஒரு அமைப்பு கிடையாது.
எல்லா துறையிலையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பெரிய அமைப்புங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ பிளானிங் திட்டமிட்ட ஒரு மைய திட்டக்குழுவின் மூலமாகவே என்ன பண்ண முடியும், அதிகாரம் மிகுந்த ஒரு திட்டக்குழுவின் மூலமாகவே ஒரு அமைப்பு உருவாக்குறது தான், அதன் மூலம் தான் சமச்சீரான வளர்ச்சியை பொருளாதாரத்தை ஏற்படுத்த முடியும். For rapid economic development, underdeveloped countries require the development of the agriculture and industrial sectors, the establishment of social and economic overheads, the expansion of domestic and foreign trade sectors in a harmonious way. அதாவது ஒரு மிக விரைவான ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் பின்தங்கிய நாடுகளில் என்ன தேவை இருக்குது, தேவைப்படுவது வேளாண்மையும் தொழில்துறையும் மிக சிறப்பான முறையில் வளர வேண்டியுள்ளது. அவைகள் வளர்வதன் மூலம் சமூக பொருளாதார வளர்ச்சியானது ஏற்படும். இதனுடன் எக்ஸ்பென்ஷன் விரிவான உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு வாணிபத்துறையும் சிறப்பாக செயல்பட வேண்டும். இதன் மூலமாகவே சமச்சீரான வளர்ச்சியை அடைய முடியும். அதற்காக திட்டமிடல் அவசியமான ஒன்று. டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ், அதாவது வேளாண் துறையும் தொழில்துறையும் முன்னேறுவதற்கும் இந்த திட்டமிடல் அவசியமான ஒன்று. த நீட் ஃபார் டெவலப்பிங் த அக்ரிகல்ச்சர் செக்டார் அலாங் வித் த இண்டஸ்ட்ரியல் செக்டார் arises from the fact that agriculture industry are interdependent. அதாவது வேளாண்மை துறையும் தொழில்துறையும் இங்கே வளர வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும். இவைகள் வளருவது மூலமாக உண்மை என்னவென்றால் வேளாண் துறையும் தொழில்துறையும் ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறையாகும். ரெகனைசேஷன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் releases surplus labor force which can be observed by the industrial sector. இந்த திட்டமிடுதலின் மூலமாக ரெகனைஸ் பண்ணலாம், வேளாண் துறையில் எவ்வளோ பேர் மறைந்திருக்க வேலையில் இருக்காங்க, அதிகப்படியான வேலையில் இருக்காங்கன்னு ரெகனைஸ் பண்ணி இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் லேபர் உபரி தொழிலாளர்களை தொழில்துறையானது ஈர்த்து கொள்வதற்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு திட்டமிடலே சரியான ஒன்றாகும். எவ்வளோ பேருக்காக மெஷர் பண்ணி எந்த தொழிலுக்கு யார் யாரை கொண்டு போய் சேர்த்தலாங்கிறதெல்லாம் திட்டமிடுதல் மூலமாகத்தான் நடைபெற முடியும். டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்சோ எசென்சியல் டு வேளாண் துறை முன்னேற வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. ஆல்சோ எசென்சியல் டு சப்ளை த ரா மெட்டீரியல் நீட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார். வேளாண் துறைக்கு தேவையான மூலப்பொருட்களை எல்லாம் வழங்குவது தொழில்துறைக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்க வேண்டியது வேளாண் துறையின் மிக முக்கியமான பொறுப்பாக உள்ளது. எனவே வேளாண் துறையும் தொழில்துறையும் முன்னேற வேண்டியது அவசியமான ஒன்றாகும். டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது அகக்கட்டுமானங்களின் வளர்ச்சி, இவைகளை உருவாக்குவதற்கு திட்டமிடல் மிக மிக அவசியமான ஒன்று என்று பொருளறிஞர்கள் கூறுகிறார்கள். த அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் கேன் நாட் டெவலப் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஓவர்ஹெட்ஸ். வேளாண் துறையும் தொழில்துறையும் முன்னேறாமல் சமூக பொருளாதார முன்னேற்றம் என்பது தோன்றாது. இவைகள் உடனே சேர்ந்து வளர வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக வேளாண் துறையும் தொழில்துறையும் இணைய வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒன்றாகும். ஏன்னா இவைகள் இல்லாமல் சமூக பொருளாதார வளர்ச்சி ஏற்படாது. த பில்டிங் ஆஃப் உருவாக வேண்டும். பில்டிங்னா என்ன, உருவாகுதல், கட்டமைப்பு ஆஃப் கனல்ஸ், கால்வாய்கள், ரோடுகள், சாலைகள், ரயில்வேஸ், இருப்பு பாதைகள், பவர் ஸ்டேஷன், அணுமின் நிலையங்கள், இவைகள் போன்றவைகளெல்லாம் உருவாக வேண்டும். இவைகளெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அகக்கட்டுமானங்கள். ஏன்னா வேளாண் துறையோட தொழில்துறையாக இருக்கணும்னா ஆறுகள், குளங்கள் இதெல்லாம் சரியானதில் இருக்கணும், சுரங்க வழிகள் இருக்கணும், ரோடு, சாலை வசதிகள், இருப்பு பாதை, ரயில்வே, பவர் ஸ்டேஷன்லாம் இருந்தால் தான் அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும் சிறப்பாக செயல்பட முடியும். இஸ் இன்டிஸ்பென்சிபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இவைகள் முன்னேறுவதற்கு மிக அவசியமான ஒன்றாகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வால்வ் ஹூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் எஜுகேஷன் பீரியட் அண்ட் லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஆனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை அகக்கட்டுமானங்கள், சாலைகள் உருவாக்குறது, பாதைகள் உருவாக்குறது, மேம்பாலங்கள் கட்டுறது, இது ஆறுகள் குளங்கள் எல்லாம் சரி செய்கிறது, சாலை போக்குவரத்து செய்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரோடு போடுறதெல்லாம் இவைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய முதலீடு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் லோ ரிட்டர்ன், இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஈல்டானது மிகவும் குறைவான ஒன்றாகும். இதில் இருக்கிற விளைவு மிகவும் குறைவானது. அது மட்டும் இல்லை, லாங் எஜுகேஷன் பீரியடுங்கிறது என்னென்னு சொல்லலாம்னு சொன்னால் காத்திருப்பு காலம்.
மிகப்பெரிய முதலீடு போட்டு இதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை மிக குறைவாக இருக்கும். அதுலேயும் அது வருவதற்கு காத்திருப்பு காலம் மிக மிக அதிகம். பல கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு சாலை வசதிகளை உருவாக்குறாங்க இல்லையா? ஆனால் அந்த சாலை வசதிகள் மூலமாக வேளாண் துறை, தொழில்துறை, பணித்துறை, உள்நாட்டு வெளிநாட்டு போக்குவரத்தெல்லாம் நடந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் சீக்கிரம் கிடைச்சிருமா? பல காலம் ஆகுது இல்லையா? ஸோ காத்திருப்பு காலம், அந்த எஜுகேஷன் பீரியட்னு சொல்லக்கூடியது மிகவும் அதிகமானது. கிடைக்கக்கூடிய விளைவும் ரிட்டனும் ரொம்ப குறைவானது. ஸோ இதுக்கு யார்? திட்டமிட்ட பொருளாதாரம் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ பிளானிங் கமிஷன் அவசியமான ஒன்று. த ஸ்டேட் அலோன் கேன் ப்ரொவைட் ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பேசிஸ் த்ரூ பிளானிங். ஸோ திட்டமிட்ட பொருளாதாரத்தை பெறுவதற்கு திட்டக்குழு அமைய வேண்டும். அரசின் தலையீடு மூலமாக மட்டும்தான் இது செய்ய முடியும். டெவலப்மெண்ட் ஆஃப் மணி அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். பண அங்காடி மற்றும் மூலதன அங்காடி முன்னேற்றம் அடைவதற்கு திட்டமிடலே சரியான ஒன்று. த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரேட் requires not only the development of agriculture and industrial sector along with the social and economic overheads but also the existence of financial institutions. அதாவது எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரேடு, அதாவது விரிவான ஒரு பரந்தளவிலான விரிவான உள்நாட்டு வெளிநாட்டு பன்னாட்டு வாணிபத்திற்கு தேவை நாட் ஓன்லி வேளாண் துறை, தொழில்துறை வளர்ச்சி மட்டுமல்லாது சமூக பொருளாதார வளர்ச்சியும் தேவையான ஒன்று. ஆனால் இவைகளோடு ஆல்சோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இவைகள் எல்லாம் வளர்வதற்கு சரியான ஒரு நிதி அமைப்பானது இருக்க வேண்டும். நிதி அமைப்பு இருந்தால் மட்டும்தான் வேளாண் துறை, தொழில்துறை உள்நாட்டு வெளிநாட்டு வாணிபம் வளரணும். அதோட வேளாண் துறை, தொழில்துறையெல்லாம் முன்னேறணும். அதன் மூலமாக தான் பொருளாதார சமூக வளர்ச்சி ஏற்படுங்கிறது உண்மை. ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நிதி அமைப்பு தேவைப்படுகின்றது. நிதி நிறுவனங்கள் தேவை. மணி அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஆர் அடிக்குவேட் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். வளர்ச்சி குறைந்த நாடுகளில் சரியான மூலதனம் மற்றும் பண அங்காடியானது போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கின்றது. This factor acts as an obstacle to the growth of industry and trade. தொழிலையும் வாணிபத்தையும் தடைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த கட்டுமானங்கள் நிதி அங்காடியும் மூலதன அங்காடி இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய தடையாக தொழில்துறையையும் வாணிபத்தையும் தடுக்கின்றது. ஸோ பிளானிங் அலோன் கேன் ப்ரொவைட் சவுண்ட் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ திட்டமிடுதல் மூலமாகத்தான் ஒரு உறுதியான வலிமையான பண அங்காடி மற்றும் மூலதன அங்காடியை உருவாக்க முடியும். டு ரிமூவ் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டிஸ். வறுமையை அகற்றுவதற்கும் சமச்சீரற்ற நிலையை போக்குவதற்கும் இந்த திட்டமிடலே அவசியமான ஒன்று. பிளானிங் இஸ் த ஒன்லி பாத் ஓப்பன் டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். திட்டமிடுதல் மட்டுமே பின்தங்கி போகிறதை முன்னுக்கு கொண்டு வர ஒரே சிறந்த வழியாகும். ரைசிங் நேஷனல் அண்ட் பர் கேபிட்டா இன்கம். தலா வருமானம் மற்றும் நாட்டு வருமானம் உயர்வதற்கும் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் பவர்ட்டி. வறுமை மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் குறைவதற்கும் என்கரேஜிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கும் திட்டமிடுதலே அவசியமான ஒன்றாகும். as it happened in India in the last 65 years. கடந்த 65 ஆண்டுகளில் இவையெல்லாம் இந்தியாவில் நடந்துள்ளதா என்ற கேள்வியை நம் முன் வைக்கப்படுகின்றது. அதாவது இவங்க சொல்கிற மாதிரி வறுமையை போக்குவதற்கும் சமச்சீரான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் தலா வருமானம் மற்றும் நாட்டு வருமானம் அதிகரிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை சரியான முறையில் உருவாக்குவதற்கும் வேலையின்மையை அகற்றுவதற்கும் உள்நாட்டு வேலைவாய்ப்பும் சரியாக நடைபெறுவதற்கும் எல்லா விதமான வளர்ச்சிகளையும் அடைந்து மக்களுக்கு தலா வருமானம் அதிகரித்து நல்ல வாழ்வு பெறுவதற்கும் திட்டமிடல் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. as it happened in India in the last 65 years. திட்டமிட்ட பொருளாதாரம் செயல்பட ஆரம்பித்து 65 வருடங்கள் ஆகிறது. இவைகளில் இந்தியாவில் இது நடந்துள்ளதா? Hence Arthur Lewis says பிளானிங் இஸ் மோர் நெசசரி இன் பேக்வேர்ட் கண்ட்ரீஸ். பின்தங்கிய நாடுகளுக்கு திட்டமிடல் மிக அவசியமான ஒன்றுன்னு ப்ரொஃபஸர் ஆர்தர் லூயிஸ் அவர்கள் கூறுகின்றார். டு டிவைஸ் வேஸ், அது ஒரு உன்னதமான வழி. அண்ட் மீன்ஸ், அது ஒரு உன்னதமான வழியாகும். அண்ட் மீன்ஸ் டு மேக் கான்சன்ட்ரேட் எஃபோர்ட்ஸ் டு ரைஸ் நேஷனல் இன்கம். வளர்ச்சியை கொண்டு வருவதற்கும் ஒரு உன்னதமான வழியாகவும் எல்லா விதத்திலும்
அனைத்து துறைகளிலும் எல்லாவற்றிலும் ஒரு உயர்வான நிலை வருவதற்கும் தேசிய வருமானம் அதிகரிக்கவும் திட்டமிடலில் அவசியமான ஒன்றுன்னு ஆர்தர் லூயிஸ் அவர்கள் கூறுகின்றார். இதன் மூலமாக பின்தங்கிய நாடுகளில் திட்டமிடல் என்பது அவசியமான ஒன்று என்று நாம் அறியலாம். அடுத்தது எஸ் எகென்ஸ்ட் பிளானிங், அதாவது திட்டமிடுவதற்கு எதிரான கருத்துக்கள். எப்போதுமே பாசிட்டிவ்னு வரும்போது நெகட்டிவ்னு ஒன்று வரும் இல்லையா? அப்போ திட்டமிடுவதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரலான்னு ஒரு கட்டுப்பாடு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு எகென்ஸ்டான சில கருத்துக்களும் உண்டு. என்ன இருக்குது? எஸ் எகென்ஸ்ட் பிளானிங், திட்டமிடுவதற்கு எதிராக த ஃபெயிலியர் ஆஃப் மார்க்கெட் மெக்கானிசம் இன்வைட்டட் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ பிளானிங் பார்க்கலாம்.